எப்படி இருந்த ஹாரி பாட்டரை இப்படி ஆக்கிட்டீங்களடா. இது ஹாரி பாட்டர் இல்ல, சாரி பாட்டர். ஹாரி பாட்டர்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வருது அதோட பிஜிஎம் தான். ஆனா அந்த பிஜிஎமே இல்லாம இதை எடுத்து வச்சிருக்காங்களே. சந்திரமுகி 1 ஸ்பூஃப் பண்ணி எப்படி சந்திரமுகி 2 எடுத்தாங்களோ அதே மாதிரி தான் இதுவும். நம்ம சின்ன வயசுல பார்த்த அதே ஹாரி பாட்டர் படத்தை வேற கேஸ்ட் அண்ட் க்ரூ நடிச்சு பார்க்க போறோம். இருந்தாலும் எம்ஜிஆர் படம் மாதிரி வருமா அப்படிங்கிற மாதிரி அந்த கேஸ்ட் அண்ட் க்ரூ மாதிரி வருமா? இருந்தாலும் இதோட கேஸ்ட் அண்ட் க்ரூலாம் பழைய ஹாரி பாட்டருக்கு கொஞ்சம் டஃப் கொடுக்குற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஒரே ஒரு கேரக்டர் தவிர, ப்ரொஃபசர் ஸ்னேப். பட் அந்த கேரக்டர் தான் டிஃபரெண்டா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கவுண்டமணி ஹேர் ஸ்டைல்ல ஏன் கராத்தே கிட் ஹேர் ஸ்டைலுக்கு போனாங்க? இது எல்லாத்துக்கு மேல மோஸ்ட் ஐகானிக் வில்லனான வால்டமோர்ட்டோட கேரக்டரை பீக்கி பிளைண்டர்ஸ்ல வர கிலியன் மர்ஃபி தான் பண்றாரு அப்படின்னு ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. ஆமாப்பா, ரெண்டு பேருக்குமே மூக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். என்னதான் இருந்தாலும் சின்ன வயசுல பார்த்தா அதே படத்தோட கதை தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, படத்துல காட்டாத டீடைல்ஸ்லாம் இன்னும் டீடைலிங்கா காட்டுற ஒரு சீரிஸ் தான் இந்த புது ஹாரி பாட்டர். பட் இருந்தாலும் சின்ன வயசுல நம்ம பார்த்து வளர்ந்த ஹாரி பாட்டர் தான் நமக்கு ஆல் டைம் ஓஜி. அதுல என்னோட ஃபேவரட் கேரக்டர்னா அது ஹாக்ரிட், ஹாரி, அதுக்கப்புறம் ப்ரொஃபசர் ஸ்னேப் தான். அதே மாதிரி உங்களோட ஃபேவரட் கேரக்டர் யாரு அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. டேய் ஸ்னேப், என் ஃபேவரட் கேரக்டருக்கு வச்சிராதடா ஆப்பு.